ஓம் சக்தி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. அருளியவர் திருஞான சம்பந்தர். திருமறை மூன்றாம் திருமறை. சிறப்பு நமச்சிவாய திருப்பதிகம். இப்பாடலின் முதல் வரி என் மனதில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். உலகின் பல வண்ண காட்சிகளால் மயங்கி அது வேண்டும் இது வேண்டும் என எண்ணும் மனம் எப்பொழுது இறைவன் மேல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குகிறது. தண்ணீர் தாகம் எடுப்பவன் நீரின் மேல் காதலாகிறான். அவன் அதற்காக தேடுகிறான். தண்ணீர் வேண்டும் வேண்டும் என அழுது புலம்புகிறான். ஏனெனில் அவன் தாகமாயிருக்கிறான். அவன் உடல் சோர்ந்து மயங்கி சாயும் நிலைமையில் ஒரு துளி நீரும் இன்றி தவிக்கிறான். இறுதியில் அவன் உதவிக்கென இறைவனை நாடுகிறான். இறைவா என்னை காப்பாற்று. மனித முயற்சிகள் தோல்வி அடையும் இறுதி கட்டத்தில் இறைவன் தேடப்படுகிறான். ஆனால் அதுவல்ல இறைவன் தேடுவது. இறைவன் நாம் அவன் மேல் வைத்துள்ள அன்பின் ஆழத்தை அளவிடுகிறான். இறைவன் திருப்தியுறும்போது பக்தனுக்கு இறைவனின் காட்சி கிடைக்கிறது. அவன் வேண்டுவதும் கிடைக்கிறது. நாம் தற்பொழுது ஒரு சிறு கதை ஒன்றை காண்போம். குருவும் சீடர்களும் நாள்தோறும் இறைவனை வணங்கி வேத பாராயணம் செய்து வந்தனர். சீடர்கள் நால்வரும் குருவுக்கு தேவையானவற்றை செய்து வந்தனர். கடைகளுக்கு செல்வது, சமைப்பது, துணிகளை துவைப்பது, ஆசிரமத்தை தூய்மைப்படுத்துவது, குருவின் பூஜைக்குரிய பொருட்களை எடுத்து வைப்பது என ஏராளமான வேலைகள் நாள்தோறும் அவர்களுக்கு குவிந்துவிடும். இதில் குருவை நாடி வரும் பக்தர்களையும் உபசரிக்க வேண்டும். இவ்வாறு நாட்கள் ஓட சீடர்களுக்கு ஓய்வே இல்லை. ஒரு சீடர் மட்டும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சோர்வின்றி இயங்கியதை கண்ட மற்ற மூவரும், நண்பா, நீ மட்டும் எப்படி சோர்வுறாமல் இருக்கிறாய்? எங்களுக்கு தெளிவுபடுத்து என்றார்கள். அச்சீடர் கூறினார், நான் எந்த ஒரு வேலையை செய்திட்டாலும் மனதினுள் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை ஒலித்தவாறு செய்வேன். என் பாரத்தை இறைவன் மேல் சுமத்தினேன். அவன் தாங்கிக் கொண்டான். எந்த ஒரு சோர்வும் எனக்கில்லை என்றான். சீடர்கள் மூவரும் குருவிடம் முறையிட்டனர். குருதேவா, இறைவன் பாராபட்சம் காட்டுகிறான். அது ஏன் என வினவினார்கள். குரு நான்காவது சீடரை தன்னிடத்தை அழைத்தார். மகனே, என்ன நினைத்து இறைவனை என் பணிக்கு ஏவினாய்? உன்னை கம்பால் அடிப்பதே என் முதல் வேலை என்றார். அவர் இவ்வாறு கூற 3 சீடர்களும் விழித்தனர். இதென்னடா இது? ஒன்றும் புரியவில்லையே. பின் குரு விளக்கினார். 4வது சீடரை சுட்டிக்காட்டி, அவன் ஆழ் மனதில் இறைவனை பூட்டி வைத்திருக்கிறான். அவன் அன்பு நீயின்றி நான் இல்லை என்பது போன்றது. இறைவன் அதே அன்பை அவனுக்கு திருப்பி தந்தார். நீங்கள் வெறும் வார்த்தைகளால் இறைவனை தொட இயலாது. நீங்கள் மனமொன்றி அவனை நேசிக்கவில்லை. அதுதான் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடை என்றார். சீடர்களும் அக்கருத்தை புரிந்து கொண்டனர். ஆழ்ந்த அன்பு இறைவனால் நிச்சயம் அறிந்து கொள்ளப்படும். அதே அன்பு இறைவனால் நமக்கு திரும்ப அளிக்கப்படும். தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.